ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்க்கிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலில் நேற்று பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நான் மோஸ்ட்லி ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் நிறைய பேசுவேன். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் கம்பெனிஸ் பற்றி எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனி எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு நிறைய வீடியோவில் பேசி முடிச்சிட்டேன். பட் இப்போ திரும்பவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் திரும்பவும் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு எடுத்தேன். ஸோ அதில் எப்படி நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இந்த ரேஷியோஸ் எப்படி பார்க்கறது அப்படின்றத நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதிலே எண்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரொமோட்டார் ஹோல்டிங் எப்படி பார்க்கணும், விச் மீன்ஸ் ப்ரொமோட்டார் எதுக்கு முக்கியம், ப்ரொமோட்டார் ஹோல்டிங் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரொமோட்டார் அப்படின்றவங்க யார், இந்த ப்ரொமோட்டார் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ரொமோட்டார் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ ப்ரொமோட்ஸ் த கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த அப்படின்றதும் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் பிஸ்னஸ் லா படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹூ ப்ரொமோட்ஸ் த கம்பெனி ஆர் த ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஆர் கம்பெனி யார் டெவலப் பண்ணுவாங்களோ, ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்கள ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நம்மளுடைய நார்மலாக இதுபடி ப்ரொமோட்டர் அப்படின்றவங்க ஓனர் ஹூ ஓன்ஸ் அன் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸ் ப்ளஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த போர்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ். போர்டு ஏன் ரொம்ப முக்கியம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் என்ன நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படின்ற டிசைட் பண்ணுறவங்க இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பட் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது, ஸோ எப்படி ரன் பண்ணணும் ரன் பண்ணக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுறவங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஹை அண்ட் டெசிஷன்ஸ்ல இந்த ப்ரொமோட்டர் தான் எடுப்பாங்க, அதாவது ஓனர் தான் எடுப்பாங்க. எந்த கம்பெனிஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்றத இந்த ப்ரொமோட்டர் தான் இருப்பார். ஏன் இந்த ப்ரொமோட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க விஜய் மல்லையாவை எடுத்துக்கலாம், ரத்தன் டாட்டாவை எடுத்துக்கலாம். நீங்க விஜய் மல்லையாவுக்கு சொத்து பிரிக்கும்போது மோர் ஆர் லெஸ் அவங்களும் இவங்களும் ஒன்னா தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. விச் மீன்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க. ரத்தன் டாட்டாவும் விஜய் மல்லையாவும் ஒன்னா தான் வந்தாங்க. ஸோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டா பெட்டரா விஜய் மல்லையா பெட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தன் டாட்டாவை தான் நிறைய பேர் மதிப்பாங்க. அது அவங்களுடைய டெவலப்மெண்ட். நீங்க சொல்ல அவங்க வந்து டாட்டா ஃபேமிலிப்பா, அதனால அவங்களுடைய இதுவே அப்படிதான் இருக்கும். விச் மீன்ஸ் அவங்களுடைய நடவடிக்கையே அப்படிதான் இருக்கும், ரொம்ப லாயலா இருப்பாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் உண்மை கிடையாது. நீங்க விஜய் மல்லையாவோட அப்பாவோ இல்ல அவங்க ஃபேமிலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க இவங்கள விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலியா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியா இருந்தாங்க. ஸோ ப்ரொமோட்டர் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியில பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா திவால் ஆனாங்க, ரத்தன் டாட்டா ரொம்ப பெரிய ஆளானாங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் அப்படின்றவங்க தான் எல்லா அந்த கம்பெனியை டிசைட் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க எக்ஸாம்பிள், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனில் அம்பானி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சொத்து பிரிச்சப்போ அவர் வந்து ஒரு டாப் லெவல்ல இருந்தாரு. வேர்ல்ட்லயே டாப் 10 பில்லியனர்ல இருந்தாங்க. பட் முகேஷ் அம்பானி பெரிய பில்லியனரா இல்ல. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் அவர் பாட்டு செலவு பண்ணாரு. ஃபிளைட்ஸை வாங்கினாரு. ஹீரோயினை கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க ஒரு பெரிய வீடு கட்டினாரு. பட் கடைசியில பார்த்தீங்கன்னா திவால் ஆனாங்க. பிகாஸ் டெட் அதிகமா பண்ணாரு. அதாவது விச் மீன்ஸ் நம்ம எப்படி செலவு பண்றோமோ அதே மாதிரி கம்பெனிஸ்க்கும் ஃபேன்சியா, அதாவது விச் மீன்ஸ் கம்பெனியும் அக்ரெசிவா ரன் பண்ணாரு. ஸோ இந்த அக்ரெசிவ் அப்படின்றது தப்பு கிடையாது. பட் எப்படி இந்த கம்பெனியை டெவலப் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ டாட்டாவை எடுத்துக்கோங்க. ஸோ டாட்டா வந்து 2008 டைமிங்ல லேண்ட் ரோவர் ஜாக்வார டெட் வாங்கி தான் அதை வந்து வாங்கினாங்க. விச் மீன்ஸ் அந்த ரெண்டு கார் கம்பெனியுமே டெட் கடன் வாங்கி தான் அந்த ரெண்டு கார் கம்பெனி வாங்கி டர்ன் அரவுண்ட் பண்ணாங்க. அவங்களும் வந்து இதுக்கோசரம் தான் பண்ணாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து அந்த கம்பெனி சீப்பா கிடைக்குது, அதெல்லாம் தாண்டி என்ன அசிங்கப்படுத்தின கம்பெனியை நான் வாங்கி இது பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்கோசரம் தான் பண்ணாங்க. பட் அது எப்படி எங்க வாங்கணும் அப்படின்றது ரொம்ப புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு அவர் ஊருக்கு வந்து ஒரு 30,000 கோடி 20,000 கோடி எடுத்துட்டு போய் லேண்ட் ரோவர் ஜாக்வாரை வாங்கி எடுத்துட்டு வந்துடல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் டவுன் ஆன பிறகு உள்ள போயிட்டு காசு கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கி டர்ன் அரவுண்ட் பண்ணி இப்போ பெரிய கம்பெனியா டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரொமோட்டர் அப்படின்றவங்க இப்போ அந்த டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அண்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரொமோட்டர் அப்படின்றவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து தான் அந்த கம்பெனி டெவலப் ஆகும். ஸோ ஒரு ப்ரொமோட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் பல கம்பெனிஸை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி அப்படின்றது வந்து அவர் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரா மாறதுக்கு முன்னாடி ஒரு பல கம்பெனிஸை ரன் பண்ணியிருக்கணும். ஆஸ் அ ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராவோ இல்லை ஹை அண்ட் பொசிஷன்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சிருக்கணும். அது ஓனராவோ இருந்திருக்கணும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொட்டென்ஷியல், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றது அவங்க வந்து அவங்களுடைய கேஸ்டோ, அவங்களுடைய ரிலிஜியன், இல்லை அவங்களுடைய காசோ இங்க மேட்டர் கிடையாது. ஸோ அவங்களுடைய லாயல்ட்டி, அந்த லாயல்ட்டி எப்படி இருக்கு, ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு
பட் இவர் மட்டும் நல்லவன் நல்லவன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்க வந்து டாடா ஃபேமிலி எடுத்து பார்த்தீங்கன்னா, ரட்டன் டாட்டாவும் சிம்பிளா தான் இருப்பாரு. அவங்க சித்தப்பா சாரி அவங்களுடைய தம்பியும் சிம்பிளா தான் இருப்பாங்க. அவங்களுடைய தம்பி பசங்களும் ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. பட் நீங்க இதே முகேஷ் அம்பானி ஃபேமிலி எடுத்து பார்த்தீங்கன்னா, முகேஷ் அம்பானியும் ஒரு மாரி எப்படி சொல்றது? ஆடம்பரமான வாழ்க்கைய தான் வாழ்றாரு. அவங்களுடைய ஃபேமிலிஸும் ஆடம்பரமான வாழ்க்கைய தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடாது. ஒரு ப்ரொமோட்டர் அப்படின்றவங்க ரொம்ப சிம்பிளா, லாயலா இருக்கணும். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அக்ரெசிவா, ஒரு மாரி கன்னிங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு பல ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்க இப்ப முகேஷ் அம்பானியே எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் பிக்கெஸ்ட் 2 இண்டஸ்ட்ரீஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் விச் மீன்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது மும்பை டீம், மும்பை இந்தியன்ஸ் டீம். அதாவது முகேஷ் அம்பானியோட டீம், முகேஷ் அம்பானியோட டீம், இது எங்களுடைய டீம் அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர்த்து, அது வந்து ரிலையன்ஸ் உடைய ஒரு ஹோல்டிங். அதாவது ரிலையன்ஸ் தான் ஒரிஜினல் ஷேர் ஹோல்டர் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ். பட் அத அவங்க என்ன நெனச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன எப்படி இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ முகேஷ் அம்பானியோட ஓன் டீம் மாரி பண்றாங்க. பட் டாடா தான் ஐபிஎல்லே போன வாட்டி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. பட் அவர் வந்து உள்ள போய் உட்காந்துட்டு இது ஏன் ஐபிஎல் ஏன் ஐபிஎல்னு சொல்லிட்டு வரல. நான் ஒரு ஸ்பான்சர். அவ்வளோதான் சிம்பிளா முடிச்சுக்கிறார். ஸோ அந்த ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவங்களுடைய அக்ரஸிவ்னஸ் இங்க வெளியில காட்டக்கூடாது. ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நடத்தைகள். அதாவது விச் மீன்ஸ் ஒரு கம்பெனில ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க டைரக்ட்டா டீல் பண்றத விட்டுட்டு, அவங்க பாட்டு ஏதோ தானோ அப்படின்னு இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா டெலிகம்யூனிகேஷன், டொகோமோ அப்படின்ற ஒரு சிம்ம லான்ச் பண்ணாங்க. 2010, 11ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட் அது திவாலா ஆகுற ஸ்டேஜ்க்கு போனப்போ, ரட்டன் டாடா உள்ள புகுந்து அதோடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் செட்டில்மென்ட் பண்ணிட்டு, டொகோமோவ க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது அவருடைய பெரிய லாஸ். பட் ஸ்டில் அத பண்ணாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு வாட்டி இதா இருந்தது. அதாவது விச் மீன்ஸ் அவர் சும்மா நார்மலா பார்க்ல எப்பவும் நடக்கிற மாரி நடந்துட்டு இருந்தாரு. அந்த மாரி டைமிங்ல ஒரு சின்ன பையன் வந்து அவர்கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆனாங்க. பட் அதுதான் ரட்டன் டாட்டான்னு அவருக்கு தெரியாது. ஃப்ரெண்ட் ஆயிட்ட பிறகு அவர்கிட்ட அந்த ரட்டன் டாட்டா வந்து அந்த பையன்கிட்ட கேட்டிருந்தாராம். இந்த மாரி என்ன பண்ற? ஏது பண்ற? அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி நான் வந்து வேலை செய்றேன். நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலை செய்றேன். அப்படின்னு பல வாட்டி சொன்ன பிறகு, அவரு நீ போய் ஒரு இடத்த மீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ போய் மீட் பண்ண பிறகு அந்த பையனுக்கு வேலை கிடைச்சு டெவலப் பண்ண பட் கடைசி வரையும் அவர் தான் ரட்டன் டாட்டான்னு அந்த பையனுக்கு சொல்லவே இல்லையாம். ஒரு லெவலுக்கு மேல தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாரி சிம்பிளான லைஃப்ல அவரும் சிம்பிளா இருக்கணும். மத்தவங்களையும் சிம்பிளா வச்சுக்கிட்டு, அந்த கம்பெனிய ரன் பண்றவங்க தான் பெஸ்ட் ப்ரொமோட்டரா இருப்பாங்க. அதர் தென் தட் நெறைய நாலேட்ஜ் வேணும் அவருக்கு. ஸோ அந்த நாலேட்ஜ் அப்படின்றது நீங்க எது மூலியமா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல்ஸ் மூலியமாவே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க எங்கெல்லாம் அவங்களுடைய ஷேர்ஸ் அதாவது விச் மீன்ஸ் அவங்க எங்கெல்லாம் பிசினஸ் பண்றாங்க. ஸோ எங்கெல்லாம் அக்ரெசிவா மூவ் பண்றாங்க அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிரும். அந்த கம்பெனி வந்து இதுக்கு மேல டெவலப் ஆகுமா? ஆவாதா? அந்த ப்ரொமோட்டருக்கு நாலேட்ஜ் இருக்கா? இல்லையா? அப்படின்றது. ஸோ இந்த மாரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அவங்கள பத்தி நியூஸஸ் நெறைய படிச்சீங்கன்னா, நெறைய பேர பத்தி தெரியும். அதாவது விச் மீன்ஸ் நெறைய பெரிய மனுஷங்க பேசுவாங்க. அதுல யாரு? அந்த கம்பெனி என்ன பண்ணுது? அப்படின்னு நீங்க ஈஸியா புரிஞ்சுகிட்டு ப்ரொமோட்டர் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதே மாரி எந்த ப்ரொமோட்டரா இருந்தாலும் 1 மந்த், ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்ல அவங்கள வேல்யூவேட் பண்ண முடியாது. ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ், ஒரு 1 இயர், 1 1/2 இயர் அவங்கள பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு, அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்களுடைய புக்ஸ பத்தி, பயோகிராஃபிய பத்தி படிக்க தான் உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு கம்பெனில ப்ரொமோட்டர வச்சு ஒரு ஷேர்ட டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.